Hi friends, welcome to my channel Ungu boutique. So இந்த வீடியோல எப்படி நம்ம வந்து மாம்க்கு வந்து ட்ரெஸ் ரெடி பண்றது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி குழந்தைக்கு வந்து பார்த்திருப்போம். நம்ம சேனலை பத்தி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க, then notification bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. ஓகே, அப்பதான் உங்களுக்கு வீடியோ வந்து மிஸ் பண்ணாம வரும், நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு 1.5 மீட்டர் மட்டும் நம்ம saree piece இந்த மாதிரி பார்டரோட சேர்த்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஸ்கர்ட் பீஸ்க்கு வந்து ஷார்ட்டேஜ் ஆகக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி லைனிங் பீஸ் இருக்குல்ல, லைனிங் பீஸை டாப் டு பாட்டம் ஒரு ஃபோல்டும் லெஃப்ட் டு ரைட் ஒரு ஃபோல்டும் நான் வந்து வச்சு எடுத்துக்க போகிறேன். மாதிரி ஒரு சிங்கிள் ஃபோல்டு பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி டாப் டு பாட்டம். இப்போ சைடில் வந்து நமக்கு தேவையான அளவு வந்து வச்சு எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு 10 இன்ச்சஸ் தான் விட்டு வேணும், ஸோ அதனால் 10 இன்ச்சஸ் வச்சுக்கிறேன். ஓகே, 13 இன்ச்சஸ் ஐ திங்க் 13 இன்ச்சஸ் செஸ்ட் வித் வச்சுருந்தேன். ஸோ நான் 13 இன்ச்சஸ் வந்து நான் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் கரெக்டான அளவு நீங்கள் மடித்து போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஷார்ட்டேஜ் இல்லாமல் போகும். மாதிரி ஃபோல்டட் சைடில் இருந்துட்டு மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கலாம். ஷோல்டர் வித் வந்து 6.5 இன்ச்சஸ், தென் நெக் வித் வந்து 3.5 இன்ச்சஸ். அந்த நெக்கு வித் எடுக்கிறோம்ல அந்த பாயிண்ட் வந்துட்டு நெக்கோட டெப்த் வந்துட்டு 7 இன்ச்சஸ் வந்து கிராஸில் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, இது வந்து நான் ஒரு நெக் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஓகே, நெக்கு டெப்த் வந்து 7 இன்ச்சஸ் வச்சுக்கிட்டு அப்படியே நான் வந்து ஒரு நெக் வந்து போட்டுக்கிறேன். ஓகே, தென் இப்போ ஷோல்டர் பாயிண்ட் வந்துட்டு ஆர்ம் ஹோல் டெப்த் வந்துட்டு 7 இன்ச்சஸ் வச்சுக்கிறேன். தென் செஸ்ட் வித் வந்துட்டு 13 இன்ச்சஸ் வந்து நான் வச்சுக்கிறேன். ஓகேவா, கரெக்டாக இந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மடித்து போடுங்க. எனக்கு வந்து ஒரு 1 இன்ச் கம்மியானதுனால அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மடித்து விட்டுட்டு நம்ம நெக்லைன் மட்டும் அந்த ஒரு 1/2 இன்ச் நான் வந்து மடித்து விட்டேன். ஸோ 1/2 இன்ச் வந்துட்டு உள்ளே வந்து மெஷர் பண்ணி நான் வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா வைடாக போய்டுன்றதுக்காக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ செஸ்ட் வித் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் ஆர்ம் ஹோலுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நான் ஸ்டிச் பண்ணும்போது காமிச்சிருக்கேன் எப்படி குழிவாக ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இப்போ ஷோல்டர் வித்தில் வந்துட்டு வெயிஸ்ட் ஹைட் வந்துட்டு 14.5 இன்ச்சஸ், தென் வெயிஸ்ட் வித் வந்துட்டு 10 இன்ச்சஸ் வச்சுட்டு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஓகே, கரெக்டாக நீங்கள் லைனிங் பீஸை மட்டும் கரெக்டாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சாரீ பீஸில் நீங்கள் அப்படியே கட் பண்ணாமல் ஸ்கொயர் பீஸை மட்டும் தான் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே, இந்த மாதிரி ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் 2 பீஸ் வந்து தனித்தனியாக கிடைக்கும். ஃப்ரண்ட் பீஸ்க்கு எப்படி நம்ம குழிவாக கட் பண்ணுறது, ஸ்லீவ்க்கு எப்படி குழிவாக கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது காட்டுறேன். ஏன்னா இப்போ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்கும் எது ஃப்ரண்ட் அண்ட் பேக்குன்னு சொல்லிட்டு. நான் ஸ்டிச் பண்ணும்போது தெளிவாக சொல்லியிருக்கேன், எப்படி வச்சு பார்க்கணும் அப்படின்லாம் கூட நான் வந்து சொல்லியிருக்கேன். ஓகே, இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். தென் இந்த மாதிரி பாட்டம் இருக்குல்ல, ஸ்கர்ட் இருக்குல்ல, ஸ்கர்ட்டோட லென்த் எனக்கு வந்து இப்போது சாரீக்கு வந்து 37 இன்ச்சஸ் வேணும். ஸோ நீங்கள் வந்து லைனிங் பீஸ் வந்து அதை விட ஒரு 3 to 4 இன்ச்சஸ் வந்து கம்மி பண்ணி எடுத்துக்கோங்க. 30 இன்ச்சஸ் எடுத்து வச்சிங்கனாலே அது வந்து கரெக்டாக இருக்கும். கீழே வந்து ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியாது. நான் வந்து மாம்க்கும் டாட்டருக்கும் சேர்த்தே நான் வந்து ஒரு 4 மீட்டர் கிளாத் தான் எடுத்துக்கிட்டேன். குழந்தையோட ட்ரெஸ் வந்து இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் அது பாருங்கள். அதில் ஸ்டிச் பண்ணது போக அப்படியே கண்டினியூ பண்ணுற கிளாத்தில் தான் நான் இது வந்து போட்டிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வெயிஸ்ட்டோட அளவு வந்துட்டு இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு வேஸ்ட் அளவு 10 இன்ச்சஸ் வந்து ஃபோல்டட் சைடில் வந்துட்டு 10 இன்ச்சஸ் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக ஒரு ஏலைன் மாதிரி நான் வந்து கர்வ் வந்து போட்டுக்கிட்டு அப்படியே நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா, நம்ம சேனலில் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நிறைய மாமா டாட்டர்ஸ் காம்போ போட்டிருக்கேன். ஓல்டு குர்த்திலேருந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறது, ஃப்ரண்ட்டில் வந்து ப்ளீட் பண்ணி மேக்ஸி ட்ரெஸ் எப்படி பண்ணுறதுலாம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். தென் மெட்டர்னிட்டி வியர்லாம் போடலான்ட்டு இருக்கேன், எப்படி இன்விசிபிளாக ஜிப் வந்து அட்டாச் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நீங்கள் டெஃபினட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி அகைன் நம்ம ஸ்லீவ்க்கும் என்ன பண்ணுறோன்னா டாப் பீஸ்க்கு மடித்து போட்ட மாதிரி ஸ்லீவ்க்கும் இந்த மாதிரி நான் டபுள் ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 4 பீஸ் வந்து கிடைக்கும் நமக்கு. இப்போ ஸ்லீவோட ஹைட்டு 10 இன்ச்சஸ், ஸ்லீவோட விட்த்தும் 10 இன்ச்சஸ், தென் பாட்டம் ஸ்லீவ் கூட 10 இன்ச்சஸ் வச்சுக்கிட்டு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து நான் எக்ஸ்ட்ரா சைஸ் வச்சு தான் நான் கட் பண்ணுறேன். நமக்கு தேவையில்லைன்னா பின்னாடி வந்து கட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வந்து கரெக்டான அளவுக்கு வந்து கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணும்போது ஷார்ட்டேஜ் ஆச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஸோ இது மாதிரி ஓப்பன் எட்ஜில் வந்துட்டு ஒரு 3 இன்ச்சஸ் குழியாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஓப்பன் எட்ஜஸில் வந்து நீங்கள் குழி வச்சுட்டு இந்த மாதிரி இறக்க வந்து ஓப்பன் எட்ஜஸில் வைக்கணும். ஓகேவா, அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும். ஸோ பாட்டம் ஸ்லீவ் வந்து சேம் 10 இன்ச்சஸ் வச்சுக்கிட்டு நான் ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் ஒன்ஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு போட்டு பார்க்க கொடுத்துட்டு அவங்க போட்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னால் தான் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தையும் தூக்கி போடுங்க. இந்த மாதிரி தேவையில்லை அப்படின்னாலும் அதை கட் பண்ணி அவங்க வேணாம், கஸ்டமர் வந்து வேணான்னு சொன்னாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி விடுங்க. இல்லை எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்தால் ஓகேன்னு சொன்னாங்கன்னா அவங்க ஃப்யூச்சரில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு பிளான் தானே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் வந்து பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி ஒரு ப்ளூ கலர் பார்ட் மட்டும் முந்தி பார்ட்டில் இருக்குது. அதை மட்டும் ஸ்லீவ்க்கு வந்துட்டு அப்படியே நான் வந்து ஒரு ஸ்கொயர் பீஸை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன்.
ஓகே, முடிஞ்ச அளவு வந்து பார்டர் வந்து லாஸ் ஆகாத மாதிரி நான் வந்து பார்த்துக்கிட்டேன். ஏன்னா குழந்தைக்கும் முன்னாடி வந்து ஃப்ரில் வச்சோல, அதெல்லாம் லெஃப்ட் ஓவர் இந்த மாதிரி பார்டர் பீஸ்லேருந்து தான் நான் வந்து பார்த்துக்கிட்டேன். ஸோ அகைன் நமக்கு சாரீ பீஸில் இந்த மாதிரி நம்ம பாடி பீஸ் வந்து வச்சு நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். சாரி, நான் கட் பண்ணி ஒரு ஸ்கொயர் பீஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அகைன் இந்த மாதிரி பார்டர் தனியாக சாரீ தனியாக பிரிச்சுக்கிட்டு பார்டரோட லென்த் வந்து நான் வச்சுக்கிறேன். இப்போ வந்து ஃபோல்டட் எட்ஜ்லேருந்து 3 இன்ச்சஸ் வந்து நான் வந்து ஸ்கர்ட்டில் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸ்கர்ட்டை வந்து 4 ஃபோல்டு பண்ணியிருக்கேன். தென் அந்த ரிமைனிங் இருக்க 7 இன்ச்சஸ் இருக்குல்ல, அதை வந்து அந்த பக்கம் எட்ஜ்லேருந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, டோட்டலாக ஃபோல்டட் எட்ஜ்லேருந்து 3 இன்ச்சஸ், தென் ரிமைனிங் இருக்க 7 இன்ச்சஸ் வந்துட்டு அந்த பக்கத்தில் கீழே டவுனில் இன்னொரு எட்ஜ்லேருந்து உள் பக்கமாக பார்த்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ 3 + 7 10 இன்ச்சஸ் வேஸ்ட் அளவு வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த சைடில் இருக்க பார்ட்டும் கண்டிப்பாக நீங்கள் 1 2 அந்த மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு ஃபோல்டான பீஸையும் அப்படி இன்னொரு ஃபோல்டு பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு சைடில் இந்த மாதிரி அட்டாச் ஆகிட இருக்கும். ஸோ அதை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, சென்டர் பீஸ் இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நல்ல பெரிய பீஸாக கிடைக்கும். கீழே வந்து நல்ல ஃப்ளார் ஆகும், மேலே வந்து 3 இன்ச்சஸ் 3 இன்ச்சஸ் 6 இன்ச்சஸ் வந்து இருக்கும். ஸோ சைடில் இருக்க பார்ட்டு இந்த மாதிரி திருப்பி போட்டோம் அப்படின்னா கீழே இருக்க அந்த 7 இன்ச்சஸ் வந்து மேலே வந்துடும். ஸோ நமக்கு வந்து வேஸ்ட் வந்து இந்த மாதிரி தான் அட்டாச் பண்ணணும் நம்ம. ஓகேவா, ஸோ சென்டர் பீஸ் வந்து ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் இந்த மாதிரி 2 பீஸ் இருக்கும். சைடு பீஸ் வந்து 4 பீஸ் இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டுக்கு வந்து சைடில் 2 பீஸும் தென் பேக்குக்கு வந்து சைடில் 2 பீஸும் இந்த மாதிரி திருப்பி வச்சு அட்டாச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸ்கர்ட் பீஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து 3 பேனல் குர்த்தி வந்து ரெடி பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணலான்றத பார்க்கலாம். இந்த மாதிரி 3 இன்ச்சஸ் கிளாத்தை வந்து நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ சைடில் இருக்க கிளாத்தை வந்து எடுத்துக்கிட்டு சைடில் வந்து கிராஸாக ஏலைன் மாதிரி ஒரு கட் இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கட் இருக்கும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இருக்க கட்டை தான் நம்ம வச்சு அட்டாச் பண்ணணும். ஓகேவா, 3 பேனலுக்கு. ஸோ அகைன் நல்ல பக்கமும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி அட்டாச் பண்ணுங்கள். நான் முடிஞ்சளவு நல்ல ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் காமிச்சிருக்கேன். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து புரியுன்றதெல்லாம் நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்லேயே காமிச்சிருக்கேன். ஸோ ஒரு ஸ்கர்ட் பீஸ் தான் நான் வந்து காமிக்க போகிறேன். எப்படி கீழே ஈவன் அவுட் பண்ணுறது எல்லாமே நான் காமிக்க போகிறேன். ஸோ நீங்கள் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறையா டிப்ஸ் வந்து நான் உள்ளே வந்து ஆட் பண்ணுவேன். ஸோ அகைன் இன்னொரு சைடு இருக்குல்ல, அதுக்கும் நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பீஸை வச்சுட்டு நல்ல பக்கமும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஓவர்லாக் மெஷின் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஓவர்லாக் போட்டு விட்டுருங்க. நான் வந்து 2 ஸ்டிச்சிங் வந்து போட்டு விட்டுக்கிட்டேன். ஸோ அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லிட்டு. ஓகேவா, டாப் டு பாட்டம் வந்து 2 ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஓகே, ஃபுல்லாக நம்ம வந்து 2 ஸ்டிச்சிங் வந்து இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம், நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி வேஸ்ட்டை வந்து அப்படியே 2ஆக மடித்து விட்டோம் அப்படின்னா கீழே வந்து அப்படியே கொண்டு வந்தோம் அப்படின்னா கீழே வந்து அன்ஈவனாக இருக்கும். நமக்கு தேவையான ஹைட் வந்து ஸ்கர்ட்டில் இருக்கான்னு பார்த்துட்டு இதை வந்து இந்த மாதிரி ஈவனாக கட் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா, மாதிரி சைடில் வந்து 3 இன்ச்சஸ் இறக்க வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள். நான் 3 பேனல் குர்த்தி வந்து ஸ்டார்டிங்கில் மடித்து போட்டோல அப்போவே நமக்கு தேவையான ஸ்கர்ட் லென்த்தை வந்து நீங்கள் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு மடித்து விடுங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி சாரியோட பாட்டமில் இந்த மாதிரி பார்டரோட நல்ல பக்கமும் சாரியோட நல்ல பக்கமும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு ஃபுல் பார்டர் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் இன்னொரு ஸ்கர்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, நான் சொன்ன மாதிரி 3 பேனல் வந்து நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி சாரியை டபுள் ஃபோல்ட் பண்ணி போடுறோம்ல, அப்போவே அந்த லென்த்தை வந்து நீங்கள் மார்க் பண்ணி நமக்கு தேவையான லென்த்தில் தான் கட் பண்ணணும். பார்டரோட லென்த்தும் மாதிரி சாரி பீஸோட லென்த்தும் நீங்கள் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவு வச்சு நீங்கள் மைனஸ் பண்ணிக்கிட்டு கரெக்டான லென்த்துக்கு வந்து நீங்கள் வந்து தேவையான லென்த்தை கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா 3 பேனல் வந்து கட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி நான் பார்டரை வந்து திருப்பி விட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஒரு சூப்பரான ஸ்கர்ட் பீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. குவிக்காக பண்ணிடலாம், ஒரு 1 ஹவர்க்குள்ளே நீங்கள் பண்ணிடலாம் குர்த்தி. ஸோ இப்போ வந்து டாப் பீஸ் வந்து எப்படி ரெடி பண்ணுறன்றதை பார்க்கலாம். ஸ்கர்ட் பீஸ் வந்து முடிஞ்சது எல்லாமே. இப்போது சாரியோட நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் பீஸை வச்சுக்கிட்டு அந்த நெக் இருக்குல்ல, அந்த நெக்கோட ரவுண்ட் அந்த நெக்கோட ஷேப் மட்டும் நம்ம வந்து இது மாதிரி பண்ணிக்கலாம். நெக் ஸ்டிச் பண்ணும்போது அந்த கார்னர்ஸ்லாம் நீடில் ட்ரா பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிடாதீங்க. நீடில் ட்ரா பண்ணிவிட்டு ஃபூட்டை மட்டும் தூக்கிட்டு இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா அந்த நெக்கோட அந்த கார்னர்ஸ்லாம் நமக்கு வந்து ரொம்ப நீட்டாக கிடைக்கும். ஸோ நெக்கை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே இதை வந்து நம்ம திருப்பி போட்டுக்க போகிறோம். திருப்பி போட்டு இந்த மாதிரி நல்ல பக்கத்துக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டு நம்ம எடுத்துக்கலாம். சேம் அதே மாதிரியே நீங்கள் சாரீ பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணும்போதும் கரெக்டாக நீடில் வந்து ட்ரா பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீட்டாக வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க.
இந்த மாதிரி டாப் ஸ்டிச் வந்து போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்படியே நீங்கள் ராங் சைடில் திருப்பி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு லைனிங் பீஸ் வந்து கிடைக்கும். இந்த லைனிங் பீஸ்க்கு மேலே அப்படியே ஓவராலாக ஒரு ஸ்டிச்சஸ் வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா லைனிங் பீஸ் தான் நம்ம கரெக்டான அளவு வந்து கட் பண்ணி எடுத்தோம். ஸோ அதனால் லைனிங் பீஸ் அளவுக்கு சாரீ பீஸை வந்து வச்சு நம்ம அட்டாச் பண்ணி மாதிரி எக்ஸ்ட்ராஸ்லாம் நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் பின்னாடி. ஓகேவா? எக்ஸ்ட்ராஸ் கட் பண்ணி விடும்போது கரெக்டான ஷேப்புக்கு கட் பண்ணி விடுங்க. ஸோ அப்படின்னா தான் நமக்கு வந்துட்டு 2 பீஸையும் அட்டாச் பண்ணும்போது நமக்கு வந்து நீட்டாக வந்து கிடைக்கும். ஸோ இது மாதிரி சைடில் இருக்க எக்ஸ்ட்ராஸ்லாம் கரெக்டான லைனிங் அளவு தான் நமக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டு. ஸோ கரெக்டான அளவு வந்து இந்த மாதிரி நான் எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஸோ நான் வந்து ஃப்ரண்ட் பீஸ்க்கும் பேக் பீஸுக்குமே நான் நாட் வந்து பிடிக்க போகிறேன் ஃப்ரண்ட்டில். நம்ம எப்போயுமே ப்ளவுஸுக்குலாம் பிடிப்போம்ல. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து பிரின்சஸ்க்கு ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இந்த மாதிரி நாட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். ஒரு 1 இன்ச்சு விட்டு வச்சுக்கிட்டு இது மாதிரி ஒரு 5 இன்ச்சஸ்க்கு லென்த்தில் இந்த மாதிரி நான் வந்து டாட் வந்து பிடிச்சிக்கிறேன். ஷோல்டர் வந்து அப்படி மடித்து போட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம நாட் பிடிக்கணும் வெயிஸ்ட்டில். ஸோ நல்ல பக்கமும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு ஷோல்டர் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் பீஸ் வந்து ரெடி பண்ணிக்கணும். இப்போ அதே மாதிரி சாரியோட நல்ல பக்கத்துக்கு மேலே ஸ்லீவோட பாட்டமை மட்டும் ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகேவா? ஸ்லீவோட பாட்டம் மட்டும் நான் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். நான் பார்டர் எதுவுமே அட்டாச் பண்ணல இதுக்கு கீழே. ஸ்லீவோட மொத்த லென்த்தே இவ்வளோ தான், கீழே எதுவுமே அட்டாச் பண்ண போகிறதில்ல. ஸோ ஸ்லீவ் அப்படியே திருப்பி விட்டுட்டு அந்த பாட்டம் ஸ்டிச் பண்ணோல அதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஸோ கீழே வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி தைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஒரே வேலையிலே முடிஞ்சிடும் நமக்கு. இது அப்படியே ராங் சைட் திருப்பி போட்டோம் அப்படின்னா அகைன் நம்ம டாப் ஸ்டிச் பண்ணோம்ல. ஸோ அதே மாதிரி தான் ஸ்லீவுக்கு வந்துட்டு பாட்டம் ஸ்டிச் பண்ணு. ஃபஸ்ட்டு பாட்டம் வந்து நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி விட்டுட்டு நம்ம பாட்டம் டாப் ஸ்டிச் பண்ணிவிட்டு தென் அகைன் உள்ளே வந்துட்டு ஸ்லீவ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறோம் லைனிங் பீஸ்க்கு அளவாக. ஓகேவா? தென் எக்ஸ்ட்ராஸும் அப்படியே கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ பாடி பீஸ்க்கும் ஸ்லீவ் பீஸ்க்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். அதில் நெக் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுவோம், அதில் வந்து பாட்டம் ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணுவோம். அவ்வளோதான். இப்போது 2 ஸ்லீவ் பீஸுமே ரெடி பண்ணிவிட்டு நல்ல பக்கமும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரே சைடில் குழிவாக ஒரு 1 இன்ச்சுக்கு கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேவா? அகைன் மறுபடியும் சொல்கிறேன், நல்ல பக்கமும் லே பண்ணுற மாதிரி வச்சு தைங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட் பீஸ்க்கும் நம்ம ரெண்டுமே ஒரே மெஷர்மெண்ட்டுன்றதுனால இந்த மாதிரி எது ஃப்ரண்ட் பீஸாக வரும்ன்றதுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு ஸ்லீவ் பீஸ் வந்து வச்சு பார்க்குறேன், எனக்கு ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரண்ட் வந்து மேட்ச் ஆகலை. ஸோ இன்னொரு ஸ்லீவ் பீஸ் வந்து வச்சு பார்க்குறேன், இப்போ தான் எனக்கு வந்து மேட்ச் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்ல பக்கமும் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எது மேட்ச் ஆகுதோ அந்த பீஸை வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து வச்சு நீங்கள் வந்து தைங்க. ஓகேவா? ஸோ ஸ்லீவோட நல்ல பக்கமும் இந்த மாதிரி சாரியோட நல்ல பக்கமும் லே பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நம்ம 2 சைட்லேயுமே ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அகைன் நான் மறுபடியும் சொல்கிறேன், ஸ்லீவில் வந்து ஃப்ரண்ட்டில் குழி கட் பண்ணும்போது நல்ல பக்கமும் உள்ளே ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு சைடில் மட்டும் குழி கட் பண்ணுங்கள். நீங்கள் அப்படியே லே பண்ணி வச்சு கட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மிஸ்டேக் ஆகும். ஸோ ஸ்லீவ்லேயுமே இந்த மாதிரி நான் 2 ஸ்டிச்சிங் வந்து போட்டுக்கிட்டேன். இந்த இடத்துல உங்களுக்கு ஓவர்லாக் மிஷின் இருந்தது அப்படின்னா ஓவர்லாக் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி 10 ஓவர்லாக் மெத்தட்ஸ் ஹேக்ஸ் வந்து 10 மெத்தட்ஸ் வந்து காமிச்சிருக்கேன். அதையும் போய் பாருங்கள், உங்களுக்கு எது வந்து ஈஸியாக இருக்கும் நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டாப் பீஸோட வேஸ்ட்டுக்கு மேலே சாரீ இப்போ 3 பேனல் பண்ணி வச்சுருக்கோம்ல அதோட வேஸ்ட் வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே லைனிங் கிளாத்தோட வேஸ்ட் இருக்குல்ல அதை வச்சுக்கிட்டு அப்படியே ஃபுல்லாக நம்ம வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே? டாப் பீஸோட பார்ட்டு, அதுக்கு மேலே சாரியோட சாரீ பார்ட் 3 பேனல் பண்ணோம்ல அதோட வேஸ்ட்டு, தென் அதுக்கு மேலே லைனிங் பார்ட்டோட வேஸ்ட்டு, இது 3ஐயும் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே நீங்கள் பேக் சைடுக்கும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஓவர்லாக் வச்சுருந்ததுன்னா ஓவர்லாக் போட்டுக்கோங்க. நான் வந்து 2 ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? அகைன் இதுக்கு மேலே இன்னொரு ஸ்டிச்சிங் வந்து போட்டுட்ருக்கேன். இப்போ லைனிங் பீஸோட பாட்டம் இருக்குல்ல அதே நீங்கள் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச்சஸ் வந்து போட்டு எடுத்துக்கங்க. ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நாட் வந்து ரெடி பண்ணிக்க போகிறேன். பார்டர் பீஸ் இருக்குல்ல பார்டர் பீஸில் நமக்கு தேவையான லென்த்துக்கு வந்து நாட் வந்து எந்த லென்த்துக்கு வேணுமோ அதை ராங் சைடில் திருப்பி விட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இது அப்படியே ரைட் சைடில் வந்து ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணி நான் அப்படியே திருப்பி விட்டுக்கிட்டேன். நாட் நம்ம எப்போயும் ரெடி பண்ணுவோம்ல சேம் அதே மாதிரி 2 நாட் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ 2 நாட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாட்டம் ஸ்லீவ்க்கு வரோம். அப்படியே ஓரத்தையில் வந்து ஃபஸ்ட்டு போடுறேன். நான் ஆர்ம் ஹோல் செஸ்ட்டு வெயிஸ்ட்டு எல்லாமே கரெக்டாக லே ஆகுதான்னு வச்சு ஒரு ஓரத்தையில் வந்து போட்டுக்கலாம். இப்போ வேஸ்ட் வரும்போது இந்த மாதிரி உள் பக்கமாக நாட்டோட ராய்ட்ஜ் மட்டும் வச்சுக்கிட்டு அப்படியே மூடி விட்டுட்டு அப்படியே வேஸ்ட் வரைக்கும் தச்சிக்கலாம். வேஸ்ட்டு கீழே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி 4 பீஸ் இருக்குல்ல லைனிங் பீஸ் சாரீ லைனிங் பீஸ்னு அதை 4ஐயுமே சேர்த்து வச்சு ஒரு 4 இன்ச்சுக்கு கார்னரில் கொண்டு வந்துட்டு அதுக்கு கீழே என்ன பண்ணணும்னா உள்ளே இருக்க சாரீ பீஸை மட்டும் தள்ளி விட்டுட்டு லைனிங் பீஸை மட்டும் வச்சு நம்ம அட்டாச் பண்ணணும். ஓகேவா?
இப்போ நான் லைனிங் பீஸை மட்டும் வச்சு அட்டாச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்படியே லைனிங் பீஸை வந்து மேலே தூக்கி விட்டோம் அப்படின்னா உள்ளே வந்து saree பீஸ் ரெண்டுமே ஸ்டிச் ஆகாமல் இருக்கும் ஒரு பாயிண்ட்டுக்கு கீழே. ஸோ எந்த பாயிண்ட்டுக்கு கீழே ஸ்டிச் ஆகாமல் இருக்கமோ அங்கே வந்து டபுள் ஸ்டிச் போட்டுட்டு நல்லா செக்யூர் பண்ணிவிட்டு அப்படியே இன்னொரு ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. இந்த இடத்துலையுமே நீங்கள் ஓவர்லாக் இருந்ததுன்னா ஓவர்லாக் போட்டுக்கோங்க. இல்லைன்னா 2 தையல் வந்து போட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸ்டிச்சிங் அப்படின்றதுக்காக போட்டு எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி லைனிங்கோட பாட்டமும் நான் டபுள் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ அகைன் நமக்கு தேவையான ரெடி லென்த் இருக்குல்ல, ரெடி லென்த்தை வந்து வச்சு நம்ம இப்போது ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ எனக்கு தேவையான ரெடி லென்த் வந்து ஸ்லீவ் பீஸில் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோல்லேருந்து செஸ்ட்லேருந்து வெயிஸ்ட்லேருந்து நான் வந்து எனக்கு தேவையான ரெடி லென்த்தை மார்க் பண்ணிவிட்டு இதில் அப்படியே நான் வந்து ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுத்துக்க போகிறேன். ஓகேவா? இதுவும் 2 ஸ்டிச்சிங் வந்து போட்டுக்கோங்க. அப்படியே நான் வந்து வெயிஸ்ட் வரைக்கும் மட்டும்தான், நமக்கு அப்படியே சைடில் வந்து 4 இன்ச்சஸ்க்கு அப்படியே சேர்த்து வச்சு பண்ணோம்ல, அது வரைக்கும் நான் அந்த மாதிரி போட்டுக்கிட்டேன். ஸோ நீங்கள் வந்து தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, ரொம்ப சூப்பரான ஒரு ட்ரெஸ் வந்து மாமுக்கும் ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நான் வந்து கார்னரில் என்ன பண்ணேன்னா ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு அதையுமே ஸ்டிச்சஸ் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓவர்லாக் வந்து எப்படி 10 மெத்தட்ஸில் பண்ணுறதுன்றதை நான் வந்து காமிச்சிருக்கேன். நீங்கள் அதை போய் விசிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதை வந்து பண்ணிக்கோங்க. நீங்கள் நார்மல் மிஷின்லேயுமே ஓவர்லாக் மாதிரி ஒரு இலூஷன் வந்து கொடுக்க முடியுன்றதுக்காக. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.